தோல்வியடைந்த திமுக அமைச்சர்கள். கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட த.வே.க. கட்சியைச் சேர்ந்த வி.எஸ். பாபு அவர்கள் 82,997 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். காட்பாடி தொகுதியில் அமைச்சர் துரைமுருகன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட த.வே.க. கட்சியைச் சேர்ந்த சுதாகர் அவர்கள் 69,868 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திருப்பத்தூர் தொகுதியில் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட த.வே.க. கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாச சேதுபதி அவர்கள் 83,375 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். சைதாப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட அருள் பிரகாசம் அவர்கள் 81,205 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். காங்கேயம் தொகுதியில் அமைச்சர் சாமிநாதன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக கட்சியைச் சேர்ந்த காமராஜ் அவர்கள் 71,122 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ஆவடி தொகுதியில் அமைச்சர் நாசர் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட ரமேஷ்குமார் அவர்கள் 1,80,384 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திருவெறும்பூர் தொகுதியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட நவல்பட்டு விஜய் அவர்கள் 89,837 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். மதுரை கிழக்கு தொகுதியில் அமைச்சர் மூர்த்தி அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட த.வே.க. கட்சியைச் சேர்ந்த கார்த்திகேயன் அவர்கள் 1,18,777 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தூத்துக்குடி தொகுதியில் கீதா ஜீவன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட ஸ்ரீநாத் அவர்கள் 1,536 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். மதுரை மத்திய தொகுதியில் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட முஸ்தபா அவர்கள் 63,414 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ஈரோடு மேற்கு தொகுதியில் அமைச்சர் முத்துசாமி அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட த.வே.க. கட்சியைச் சேர்ந்த ஆனந்த் மோகன் அவர்கள் 96,836 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ராணிப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் காந்தி அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட த.வே.க. கட்சியைச் சேர்ந்த தாஹிரா அவர்கள் 91,149 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ஆலந்தூர் தொகுதியில் அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட ஹரிஸ் அவர்கள் 1,12,205 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். ராசிபுரம் தொகுதியில் அமைச்சர் மதிவேந்தன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட த.வே.க. கட்சியைச் சேர்ந்த லோகேஷ் தனபால் அவர்கள் 74,808 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். சேலம் வடக்கு தொகுதியில் அமைச்சர் ஆர். ராஜேந்திரன் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட சிவக்குமார் அவர்கள் 85,710 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். மன்னார்குடி தொகுதியில் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட அ.ம.மு.க. கட்சியைச் சேர்ந்த காமராஜ் அவர்கள் 65,284 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார்.